ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், நான் உங்கள் வெற்றி கேரக்டர்லேருந்து கல்யாணகுமார் பேசுகிறேன். நம்ம சேனலில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான வீடியோக்களில் இதுவும் ஒன்றுன்னு நினைக்கிறேன். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா 12ஆம் வகுப்பு முடிஞ்சிருச்சு. ஸோ அடுத்து மாணவர்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி பெற்றோர்களும் சரி மாணவர்களும் சரி நிறைய குழப்பத்தில் இருப்பாங்க. இந்த குழப்பத்தை பயன்படுத்தி நிறைய பேர் என்ன பண்ணுறாங்கன்னா, இந்த மாணவர்களையும் பெற்றோர்களையும் திசை திருப்பி தவறான கேரியரை சூஸ் பண்ணி அதன் மூலமாக ஆதாயம் தேடிட்டு இருக்காங்க. ஸோ அந்த மாதிரி ஆட்கள் எப்படியெல்லாம் ஏமாத்துறாங்க, அதிலிருந்து நம்ம மாணவர்கள் பெற்றோர்கள் எப்படி தப்பிக்கலாம் அப்படின்றத நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். சரிங்களா? ஸோ தட் இந்த வீடியோவை முழுமையாக பாருங்கள். ஏற்கனவே ஸ்கேமை பற்றி ஒரு முழுமையான வீடியோ போட்டிருக்கோம். அதில் விடுபட்ட விஷயங்களை தான் இதில் பேச போகிறோம். ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோவை உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ரெக்வஸ்ட் ஸ்டூடெண்ட்ஸ், நம்ம சேனலை இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்திலே இருக்கக்கூடிய பெல் ஐக்கான் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ண கிளிக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். உங்களுடைய தாட்ஸ் திங்கிங் எதுவாக இருந்தாலும் சரி நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். சரியா? நேரடியாக வீடியோக்குள்ளே போயிடலாம். சரியா? ஸோ போன வீக், அதாவது லாஸ்ட் வீக் பார்த்தீங்கன்னா ஒரு பேரண்ட் வந்திருந்தாங்க. அவங்க ஒரு தனியார் நிறுவனத்தில் ஒரு நல்ல ஒரு பொசிஷனில் ஒர்க் பண்ணுறாங்க. சரிங்களா? ஸோ ஃபீஸ் கட்டுறதுக்கு ரொம்பவும் கஷ்டம்லாம் கிடையாது அப்படின்ற மாதிரி அவங்களுடைய அதாவது பையன் பார்த்தீங்கன்னா 150லேருந்து 160 கட் ஆஃப் எடுப்பான் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அவங்க என்கிட்ட கவுன்சிலிங் வந்திருந்தாங்க. சரிங்களா? அப்படிங்கும்போது அவர்கிட்ட நான் சொல்லியிருந்தேன், சார் டிஎன்ஏ நோட்டிஃபிகேஷன் வரும் சார் அப்படின்னு சொல்லும்போது, இல்லை சார் நான் டிஎன்ஏ அப்ளிகேஷன் வச்சுருக்கேன் அப்படின்னாரு. என்னடான்னு பார்த்தா டிஎன்ஏன்னு போட்டு ஒரு அப்ளிகேஷன் இருக்குது, ஆனால் அது டிஎன்ஏயோட ஒரிஜினல் அப்ளிகேஷன் கிடையாது. சரிங்களா? அதே மாதிரி கோயம்புத்தூரில் இருக்கக்கூடிய ஒரு மிக பிரபலமான கல்லூரியுடைய லோகோ மாதிரி, HSL லோகோ மாதிரியே அதில் கேவும் இன்னொரு எழுத்தும் வரும், சொன்னால் நீங்களே கண்டுபிடிச்சிருவீங்க. ஸோ அந்த எழுத்து மாதிரியே டிசைன் பண்ணியிருக்காங்க, ஆனால் கொஞ்சம் வேறு மாதிரி டிசைன் பண்ணியிருக்காங்க. அது மாதிரி நிறைய ஃபோக்கஸ்டான ஆப். நான் கேட்டேன், இது கூகுள் ப்ளே ஸ்டோரில் டவுன்லோட் பண்ணிங்கன்னா, இல்லை எனக்கு வாட்ஸ்அப்பில் லிங்க் வந்துச்சு, அதன் மூலமாக டவுன்லோட் பண்ணேன் அப்படின்னு சொன்னாங்க. சரிங்களா? ஸோ ஆக மொத்தத்தில் இதுலேருந்து என்ன தெரியுதுன்னு கேட்டிங்கன்னா, ஒரு படித்தவர்களே இப்படி ஏமாற்ற முடியும் அப்படின்றது தெரியுது இன்றைக்கி இருக்கக்கூடிய டிஜிட்டல் யுகத்தில். ஸோ தட் நீங்கள் தெளிவாக இருங்க ஸ்டூடெண்ட்ஸ். முதல்ல அந்த அப்ளிகேஷன் இருக்குது பார்த்தீங்களா, இந்த அப்ளிகேஷனை கூகுள் ப்ளே ஸ்டோரில் மட்டும் டவுன்லோட் பண்ணுங்கள். சரியா? அதே மாதிரி டிஎன்ஏன்னு போட்டிங்க அப்படின்னா ஏகப்பட்ட அப்ளிகேஷன் வரும். சரிங்களா? எல்லா அப்ளிகேஷனையும் நீங்கள் போட்டு என்ன பண்ணாதீங்க, டவுன்லோட் பண்ணி வச்சுட்டு அதில் காமிக்கிற நோட்டிஃபிகேஷனில் பணம் கட்டுறதோ வேறு எதுவுமே பண்ணாதீங்க. சரிங்களா? இன்னொரு மிக முக்கியமான விஷயம், நீங்கள் வெப்சைட்டையே யூஸ் பண்ணுங்கள், அதுதான் உங்களோட சேஃப்டி. அதோட வெப்சைட் அட்ரஸ் நம்ம கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுப்போம். அதேமாதிரி நோட்டிஃபிகேஷனில் வரும்போது நம்ம யூடியூப் சேனல் மட்டும் இல்லை, நிறையா யூடியூப் சேனலில் அந்த நோட்டிஃபிகேஷனை பப்ளிஷ் பண்ணுவாங்க. சரிங்களா? அதையும் நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். ஸோ ஆப் இருக்குது பார்த்தீங்களா, ஆப் கூகுள் ப்ளே ஸ்டோரில் மட்டும் டவுன்லோட் பண்ணுங்கள். வேறு ஏதாவது லிங்க் வழியாக இருக்கக்கூடிய ஆப்பை டவுன்லோட் பண்ணாதீங்க. சரியா? ஸோ இவங்க எப்படி ஏமாத்துறாங்கன்னா, இந்த ஆப் இந்த மாதிரி விஷயங்கள் இருக்குது பார்த்தீங்களா, அதில் அவர் என்ன போட்டிருக்காங்கன்னா, அந்த கல்லூரியில் 2000 கட்டினா சீட் கன்ஃபார்ம் ஆயிருமா அப்படின்னு சொல்லி அந்த நோட்டிஃபிகேஷன் வருது. அதை கிளிக் பண்ணால் ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆயிருதுன்னா அந்த பேமெண்ட் கேட்வேக்கு போயிடுது. சரிங்களா? பேமெண்ட் கேட்வேன்னு சொல்கிறது சில பேரண்ட்ஸ்க்கு புரியும்னு நினைக்கிறேன். சில பேரண்ட்ஸ்க்கு புரியலைன்னா, நீங்கள் ஏதாவது ஒரு அமேசான்லாம் நீங்கள் ஆர்டர் பண்ணிங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஆர்டர் பே நவ் அப்படின்னா ஒரு பேஜ் மாதிரி போகும் இல்லையா, அந்த பேஜுக்கு வந்துடுது. ரைட்டுங்களா? 2000 கட்ட சொல்லி. ஸோ இந்த 2000 அவங்க ஒரு 1000 பேர்ட்ட வாங்கினாலே என்னாச்சு நீங்கள் கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். ஸோ இந்த மாதிரியான நிறையா ஸ்கேம்ஸ் போய்ட்டுருக்கு. ஸோ ரொம்ப ரொம்ப கவனமாக இருங்க. ரைட்டா? ஸோ எப்போதுமே இதுலேருந்து எப்படி தப்பிக்கலாம்னா, எப்போதுமே நீங்கள் கேஷாக இந்த மாதிரியான லிங்க்லலாம் கேஷ் பே பண்ணாதீங்க. சரிங்களா? அடுத்து நீங்கள் காலேஜோட இன்ஃபர்மேஷன் அந்த அப்ளிகேஷன் தான் அப்படின்னு சொல்லி நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. செக் பண்ண முடியலையா, காலேஜோட வெப்சைட் அஃபிஷியல் வெப்சைட்டுக்கு போங்க. சரிங்களா? அந்த அஃபிஷியல் வெப்சைட்டில் கான்டாக்ட் நம்பர் கொடுத்துருப்பாங்க. இப்போது மற்ற நேரங்களில் எடுக்கிறாங்களோ இல்லையோ, அட்மிஷன் டைமில் கண்டிப்பாக டக்குன்னு எடுத்துருவாங்க. ஸோ அவங்ககிட்ட பேசிவிட்டு அதுக்கப்புறம் எந்த பேமெண்ட் பண்ணுறதா இருந்தாலும் பண்ணுங்கள். சரிங்களா? அதே மாதிரி சீக்ரெட் கோட்டா, பிளாக் டோர் என்ட்ரி அந்த மாதிரி எதுவுமே கிடையாதுங்க. சரிங்களா? சார் உங்களுக்குன்னு தனியாக நாங்கள் ஒரு கோட்டா கொடுத்துறோம், அதுக்குன்னு எங்களுக்குன்னு ஒரு கோட்டா இருக்குது, எங்களுக்கு ஒரு 2 சீட் நாங்கள் ரிசர்வ் பண்ணி வச்சுருக்கோம், அதுக்கு நீங்கள் 1 லட்ச ரூபா அப்படின்லாம் சொல்லுவாங்கன்னா கண்டிப்பாக அதை நம்பாதீங்க. அந்த மாதிரி எந்த கல்லூரியும் பண்ணுறதில்ல. சரிங்களா? அதாவது நீங்கள் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, ஒரு கல்லூரியில் ஒரு தனியார் கல்லூரியாக இருந்தால் மேனேஜ்மெண்ட் கோட்டா சீட்ஸ் தனியாக இருக்கும். அதே மாதிரி கவர்மெண்ட் எய்டட், கவர்மெண்ட் கோட்டாவுக்கு வரக்கூடிய சீட்ஸ் தனியாக இருக்கும். சரிங்களா? கவர்மெண்ட் கோட்டாவில் வரக்கூடிய சீட்ஸ் எல்லாமே தமிழ்நாடு இன்ஜினியரிங் கவுன்சிலிங்கில் தான் ஃபில்அப் ஆகும். மேனேஜ்மெண்ட் கோட்டா சீட்ஸை அவங்க மேனேஜ்மெண்ட்டில் ஃபில் பண்ணுவாங்க. அதுக்கு நீங்கள் நேரடியாக போய் பண்ணால் தான் நடக்கும். சரிங்களா? நீங்கள் யார் மூலமாவது பண்ணீங்க, இல்லை காலேஜுக்கே போகாமல் நம்ம மொபைல் அப்ளிகேஷன் மூலமாகவே, அதாவது மொபைல் ஆப் மூலமாகவே நான் பண்ணுறேன்னா அப்படிலாம் நடக்கவே நடக்காது. எந்த கல்லூரியும் அந்த மாதிரி கொடுக்குறது இல்லை. முக்கியமாக தலைசிறந்த கல்லூரிகள்லாம் இப்போ பார்த்தீங்கன்னா மேனேஜ்மெண்ட் கோட்டாவே மெரிட்டில் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ 120 மார்க் எடுத்துருக்கவங்களுக்குலாம் ஒரு SSLலையோ தியாகராஜலையோ சீட் கிடைக்காது. சரிங்களா? நான் போன வருஷம் நான் சொல்லியிருந்தேன்,
தியாகராஜாவில் சீட் வாங்கி கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாணவரை ஏமாற்றிட்டாங்க. ஸோ அதுக்கப்புறம் அது போலீஸ் ஸ்டேஷன் வரைக்கும் போச்சு. அப்புறம் என்னாச்சுன்னு தெரில. சரிங்களா? ஸோ அந்த மாதிரியான கல்லூரிகளில் அப்படிலாம் சீட் வாங்க முடியாதுன்றதை தெரிஞ்சுக்கோங்க. சரிங்களா? ஸோ வெப்சைட்டும் பார்த்தீங்கன்னா வெப்சைட்டோ இல்லை மொபைல் அப்ளிகேஷனோ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு தடவைக்கு 2 தடவை செக் பண்ணிக்கோங்க. சரிங்களா? ஓகே. அடுத்து வந்து பிளேஸ்மெண்ட் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ். இதை பற்றி நம்ம ஏற்கனவே பேசியிருந்தோம். இன்னும் பேச வேண்டியது இருக்குது. ஏன்னா நிறைய கல்லூரிகள் இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா அசால்ட்டாக 40 லட்சம், ஹையஸ்ட் பேக்கேஜ் 45 lakhs, எவ்வளோ பேர் வாங்கியிருக்காங்க, அபவுட் 10 lakhs பார்த்தீங்கன்னா ஒரு 30 பேர் 40 பேர் அப்படிலாம் கொடுக்குறாங்க. ஸோ இதெல்லாம் வந்து ரொம்ப கவனமாக நீங்கள் இது பண்ணணும். சரிங்களா? ஸோ இன்ஃப்ளாட்டிங் நம்பர்ஸ்னு சொல்லுவாங்க. சரிங்களா? ஸோ எக்ஸக்ரேட் பண்ணி காமிக்கிறது. இப்போது 10 lakhsக்கு மேலே ஒரு 12 பேர் வாங்குறாங்க, 5 lakh மேலே ஒரு 20 பேர் வாங்குறாங்க, 5 to 10 lakh வரைக்கும் ஒரு 20 பேர் வாங்குறாங்கன்னா அந்த 10 lakh மேலே இருக்காங்க பார்த்தீங்களா, அந்த நம்பரையும் இதில் சேர்த்துறாங்க. நான் சொல்கிறது உங்களுக்கு புரியுதா? இப்போ 10 lakh மேலே ஒரு 12 பேர் இருக்காங்க, 5 to 10 lakh வந்து 20 பேர் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். இவங்க அபவ் 5 lakhன்னு போட்டு என்ன போகிறதுனா, அந்த 20 பேர் ப்ளஸ் அபவ் 10 lakh இருக்குது பார்த்தீங்களா, 32 பேர். அது உண்மை தான், ஆக்சுவலாக அது உண்மை தான். ஆனால் பேரண்ட்ஸ் என்ன நினைப்பாங்க, 10 லட்சத்துக்கு மேலே இவ்வளோ பேர் இருக்காங்க, 5 லட்சத்துக்கு மேலே இவ்வளோ பேர் இருக்காங்க அப்படின்னு நினைப்பாங்க இல்லையா? ஸோ இந்த மாதிரியான நம்பர் கேம் வந்து நிறைய விளையாடுவாங்க. நான் சொன்னது ஒரு சின்ன உதாரணம் தான். இது மாதிரி நிறைய வந்து நம்பர் கேம்ஸ் விளையாடுவாங்க. ஸோ அவங்ககிட்டலாம் பார்த்துருந்துங்க. அதே மாதிரி ஃபேக் கம்பெனிஸ், சில இன்ஸ்டிடியூஷன் பார்த்தீங்கன்னா சில ஃபேக் கம்பெனிஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா வேலை வாங்கி கொடுக்குறதாகவும், அதே மாதிரி சேல்ஸில் டெலிகாலரில் நான் ஒரு கல்லூரிக்கு போனேன், மதுரையில் ஒரு கல்லூரிக்கு ரிவ்யூவுக்காக போயிருந்தேன். சரிங்களா? ரிவ்யூவுக்கு போகும்போது அவங்க ஒரு 30க்கு 12 சைஸில் ஒரு பெரிய பேனர் வச்சுருக்காங்க. சரிங்களா? ரொம்ப பெரிய பேனர். அங்கே வேலை பார்த்த 96% பிளேஸ்மெண்ட் போட்டிருக்கு. அதில் கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 106 பேருக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டெலிகாலர் ஜாபாக வந்து ஜாயின் பண்ணியிருக்காங்க. சரிங்களா? இன்ஜினியரிங் முடித்தவங்களுக்கு எதுக்குங்க டெலிகாலர் ஜாப், அதை எப்படி நீங்கள் போட்டிருக்கீங்க? ஆனால் அந்த கம்பெனி பேர் என்ன போட்டிருக்காங்க அப்படின்னா, அந்த டெலிகாலிங் கம்பெனி இருக்குது பார்த்தீங்களா, பேரை சொல்லலாமா வேணாமான்னு தெரியலையே, சொன்னால் எதுவும் ப்ராப்ளம் ஆகுமான்னு தெரில. ஓகே, ஜஸ்ட் டயலில் வேலை வாங்கி கொடுத்துருக்கதா கிட்டத்தட்ட ஒரு 106 பேருக்கு போட்டிருக்கு. ரைட்டா? ஸோ ஜஸ்ட் டயலில் ஒரு இன்ஜினியருக்கு என்ன வேலை, அவங்கள நீங்கள் எப்படி அப்போ ஒரு சாதாரண ஒரு இப்போ கொஞ்சம் விவரம் தெரிஞ்சவங்களுக்கு தெரியும், ஜஸ்ட் டயல்ன்றது ஒரு இன்ஜினியரிங் கம்பெனி கிடையாது, அது ஒரு டெலிகாலிங் கம்பெனி, ஒரு டெலி இன்ஃபர்மேட்டிக் கம்பெனி அப்படின்றது தெரியும். படிக்கிறத பாமரனுக்கு, ஒரு லேமேனுக்கு வந்து சாதாரண மனுஷனுக்கு என்ன நினைப்பாங்க, இவ்வளோ பேர் இவ்வளோ கம்பெனியில் பிளேஸ் ஆகிருக்காங்களா அப்படின்னு நினைப்பாங்க இல்லையா? ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நீங்கள் தவிர்த்துருங்க. சரியா? அதே மாதிரி கம்பல்சரி ஜாப் ஆக்டர்ஸ், அதாவது சென்னையில் இருக்கக்கூடிய சில கல்லூரிகள் இப்போ 10,000 ரூபா சம்பளம் வந்தால் கூட நீ போய்த்தான் ஆகணும்னு சொல்லி ஸ்டூடெண்ட்டை கம்பல் பண்ணுறதாகவும் அந்த மாதிரி சில விஷயங்களாக ரிப்போர்ட் பண்ணுறாங்க. சரிங்களா? ஸோ அப்போ என்ன ஆகுதுன்னு கேட்டிங்கன்னா, ஒரு மாணவனுக்கு பிடிக்காத வேலை கிடச்சிருக்கு, இல்லை சம்பளம் ரொம்ப குறைவாக இருக்குனாலும் அந்த கல்லூரி வந்து அவனை நிர்பந்தப்படுத்தி அந்த வேலையில் சேர சொல்கிறாங்க. இதன் மூலமாக வந்து 100% பிளேஸ்மெண்ட் காமிக்கிறாங்க. ஸோ இந்த விஷயத்தை நீங்கள் கவனமாக பார்க்கணும். அதே மாதிரி நிறையா மாணவர்களுக்கு இன்டர்ன்ஷிப்பில் ட்ரைனிங் வரும் பார்த்தீங்களா, அதை வந்து பிளேஸ்மெண்ட் ஸ்டாட்டிஸ்டிக்ஸில் காமிச்சிடறாங்க. சரிங்களா? ஸோ இந்த விஷயங்களையும் நாங்கள் செக் பண்ணணும். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேருக்கு ஆஃபர் லெட்டர் வருது. இது எப்படி பண்ணுறாங்கன்னு தெரியல. நிறைய பெரிய கம்பெனிஸ், பெரிய பேராக இருக்கும். சரிங்களா? அந்த கம்பெனிலேருந்து ஆஃபர் லெட்டர் வந்துடும். அதாவது இவ்வளோ இந்த போஸ்டிங்க்கு உங்களுக்கு இவ்வளோ சேலரிக்கு நாங்கள் உங்களுக்கு வேலையை ஆஃபர் பண்ணுறோம் அப்படின்ற ஆஃபர் லெட்டர் வந்துடும். ஆனால் அலாட்மெண்ட் ஆர்டர் வரவே வராது. அதாவது வேலை கிடைக்கக்கூடிய ஆர்டர் வரவே வராது. அவன் வந்து அந்த ஆஃபர் லெட்டர் வச்சுக்கிட்டு 6 மாதம் 1 வருஷம்லாம் வெயிட் பண்ணக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ்லாம் இருக்காங்க. சரிங்களா? ஸோ இதையும் இந்த ஆஃபர்ஸையும் என்ன செஞ்சுறாங்கன்னா இவங்க பிளேஸ்மெண்ட்டோட ஆட் பண்ணிடுறாங்க. ரைட்டா? ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா காலேஜ் எப்படி ரிப்போர்ட் பண்ணணும், இத்தனை ஆஃபர்ஸ் வந்திருக்கு, 1000 ஆஃபர்ஸ் வந்திருக்கு, 670 பேர் பிளேஸ் ஆகிருக்காங்க அப்படின்னு போடணும். ஆனால் எந்த கல்லூரியும் அப்படி போடுறதில்ல. 99% என்ன பண்ணுறாங்கன்னா ஆஃபர்ஸையும் பிளேஸ்மெண்ட்டாக காமிச்சிடுறாங்க. அதே மாதிரி ஹையஸ்ட் சிடிசின்னு சொல்லுவாங்க. இந்த சிடிசி அப்படின்றது பார்த்தீங்களா, இது வந்து இப்போ நீங்கள் கவர்மெண்ட் ஜாப்பில் வேலை பார்க்குறவங்களுக்கு நெட் ஸ்கேல்னு வரும், இல்லை நெட் பேன்னு சொல்லுவாங்க. சரிங்களா? அதாவது என்னென்னா அவங்களுக்கு ஒரு பேசிக்காக ஒரு சேலரி இருக்கும், அப்புறம் அலவன்சஸ் எல்லாமே சேரும், அதுக்கப்புறம் பிடிமானம் எல்லாமே கழிஞ்சு அவங்க கையில் வாங்குவாங்க பார்த்தீங்களா, அந்த பேமெண்ட் வந்து நெட் பேமெண்ட்னு சொல்லுவாங்க. சரிங்களா? இது வந்து மொத்தமாக சேர்க்கறதுக்கு பேர் கிராஸ் சொல்லுவாங்க. அதே மாதிரி தான் சிடிசின்றது. ஸோ கிட்டத்தட்ட ஒரு 40 லட்ச ரூபா போட்டிருப்பாங்க இல்லையா, பட் அதில் பாதி இது வந்து பார்த்திங்கன்னா கம்பெனியோட ஷேர்ஸ் கொடுப்பாங்க, அதுக்கப்புறம் பாண்ட்ஸ் கொடுப்பாங்க. அப்படிலாம் பார்த்து சம்பளம் எவ்வளோ வரும்னு கேட்டிங்கன்னா அவருக்கு ஒரு 20 லட்ச ரூபா வரைக்கும் தான் வரும் ஒரு வருஷத்துக்கு. சரிங்களா? ஆனால் அவங்களுக்கு போட்டிருக்கிறது வந்து 45 லட்ச ரூபான்னு போட்டிருப்பாங்க. அதே மாதிரி தான் இது வந்து பெரிய அமௌண்ட்டில் தான் நடக்கும்னு நினைக்கிறீங்க, சின்ன அமௌண்ட்லேயும் நடக்கும். 5.6 lakhsன்னு போட்டிருப்பாங்க, ஆனால் அவர் வாங்குறது 3.8 தான் வாங்குவார். ஸோ இந்த மாதிரியும் ஏமாத்துதல் நடக்குது. சரிங்களா? ஸோ நீங்கள் அவங்க பிளேஸ்மெண்ட்னு போட்டிருக்காங்களா, அந்த கம்பெனியை வெரிஃபை பண்ணுங்கள், அலுமினிஸ்ட்டை பேசுங்க. சரிங்களா? வெறும் காலேஜ் மேனேஜ்மெண்ட்டுடைய
அந்த ப்ராஸ்பெக்டஸையோ இல்லை அவங்க சொல்கிறதே மட்டும் நம்பாமல் அங்கே இருக்கக்கூடிய அலுமினிஸ்ட்டு பேசுங்க. அது எப்படி சார் பேச முடியும்னா ரொம்ப சிம்பிள். நீங்கள் ஒர்க்கிங் டேயில் போனீங்கன்னா 4th இயர் பசங்க இருப்பாங்க இல்லையா, அவங்கள்ட்ட கேட்டாலே தெளிவாக சொல்லிடுவாங்க. ஆனால் நான் வந்து கஷ்டப்படுற ஃபேமிலியிலேருந்து வந்திருக்கேன், அது அதிகமாக செலவழித்து தான் அந்த காலேஜில் படிக்கணும், எங்களுக்காக ஹெல்ப் பண்ணுங்கள், கரெக்டான தகவல் சொல்லுங்கன்னா கண்டிப்பாக தகவல் சொல்லுவாங்க. சரி, அதே மாதிரி என்ஆர்எஃப் ஸ்டேட்மெண்ட்டில் பாருங்கள், என்ஆர்எஃப் ஸ்டேட்மெண்ட்டில் ஆக்யூரேட்டான ஜாப் பிளேஸ்மெண்ட் கிடைக்கும். சரியா, அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா கவுன்சிலிங் ஸ்கேம் எப்படி நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, அதாவது ஃபோன் கால் வருது பாருங்களேன், அது முடிச்சாச்சு, பிளேஸ்மெண்ட் முடிச்சாச்சு, அடுத்து பாருங்களேன், ஒரு ஸ்டூடெண்ட் இருக்கார் இல்லை பேரண்ட் இருக்கார், அவங்களுக்கு ஃபோன் வருது. என்ன ஃபைன் வருதுன்னா, இப்போ உதாரணத்துக்கு கற்பகம் அப்படின்றது ஒரு ஃபேமஸான நம்ம காலேஜோட நேம் இல்லையா, நம்ம எல்லாருக்குமே தெரியும், ஒரு நல்ல கல்லூரி கூட. அதே மாதிரியே பேர் வச்சுருப்பாங்க, கற்பகம் கன்சல்டன்சி, கற்பகம் கேரியர் கன்சல்டன்சி, கற்பகம் இன்ஜினியரிங் கேரியர் கன்சல்டன்சி அப்படின்னு பேர் வைப்பாங்க. அதுலேருந்து கூப்பிடுவாங்க. என்ன சொல்லுவாங்கன்னா வெறும் கற்பகம் மட்டும் சொல்லுவாங்க. சரிங்களா, கற்பகம்னா நீங்கள் என்ன பண்ணுவீங்க, ஆர்வம் சொல்லுங்கள் சார் அப்படின்னு சொல்லி கேட்பீங்க. அவங்க நார்மலாக உங்கள்கிட்ட ஜென்ரலாக நீங்கள் என்ன இது படிச்சிருக்கீங்க, உங்களோட லிஸ்ட்டு எங்கிட்ட இருக்குது, நீங்கள் என்ன குரூப்பில் எவ்வளோ மார்க் ஸ்கோர் பண்ணுவீங்க எல்லாமே கேட்டு ஃபுல்லாக கவுன்சிலிங் ஃபுல்லாக நாங்கள் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறோம், நீங்கள் வந்து எங்களுக்கு இவ்வளோ சார்ஜ் பண்ணால் போதும், உங்களுடைய யூசர் நேம் பாஸ்வேர்டு கொடுங்க அப்படின்னு கேட்பாங்க. சரியா, அந்த யூசர் நேம் பாஸ்வேர்டு நீங்கள் ஒன்ஸ் கொடுத்துட்டிங்கன்னா சோலி முடிஞ்சிச்சு. சரிங்களா, ஸோ அவங்க டோட்டலாக என்ன பண்ணிடுவாங்கன்னா, அவங்க சில காலேஜஸோட டைப் வச்சுருப்பாங்க, அது வந்து ரேங்கே இல்லாத காலேஜாக இருக்கும். சரிங்களா, அந்த காலேஜில் பிளேஸ்மெண்ட்டும் இருக்காது, எதுவுமே இருக்காது. சரிங்களா, அந்த மாதிரி கல்லூரியில் உங்களுக்கு என்ன பண்ணிடுவாங்கன்னா சீட்டு நிரப்பிடுவாங்க. அதாவது உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன், நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க ஸ்டூடெண்ட்ஸ், தமிழ்நாடு இன்ஜினியரிங் கவுன்சிலிங் இருக்குது பார்த்தீங்களா, அதில் மிக முக்கியமானது உங்களோட யூசர் நேம் பாஸ்வேர்டு தான். அந்த யூசர் நேம் பாஸ்வேர்டு, இப்போ உதாரணத்துக்கு ராஜான்னு ஒரு பையனோட யூசர் நேம் பாஸ்வேர்டு என்கிட்ட இருக்குன்னா, அவருக்கு பதிலாக நான் லாகின் பண்ணி அவருக்கு எந்த காலேஜ் வேணுன்றதை நானே போட முடியும், சாய்ஸ் லிஸ்ட்டில் போட முடியும். அப்படி போட்டேன்னா என்ன நடக்கும், அவருக்கு நான் என்ன காலேஜ் கிடச்சிக்கணும் அந்த காலேஜ் தானே கிடைக்கும், ஆட்டோமேட்டிக்காக அவர் அந்த காலேஜ் தான் எடுத்தாகணும், இல்லைன்னா அடுத்த ரவுண்ட் போயாகணும். சரியா, ஸோ நிறைய மாணவர்களுக்கு இது தெரியாமல் என்ன பண்ணிடுறாங்கன்னா யூசர் நேம் பாஸ்வேர்டை கொடுத்துறாங்க. ஸோ யூசர் நேம் பாஸ்வேர்டை தயவு செய்து கொடுக்காதீங்க. யார் கேட்டாலும் நான் வந்து கேட்கவே மாட்டேன். சரிங்களா, எந்த யூடியூப் சேனல்லையும் அப்படி கேட்குறதில்ல. சில யூடியூப் சேனலில் அப்படி வாங்குறத நான் கேள்விப்படுறேன். அவங்க வந்து நல்லவங்களா கெட்டவங்களா நம்மளை சொல்ல தெரியாது. ஸோ அதனால் நீங்கள் வந்து கேர்ஃபுல்லாக இருங்க. ரைட்டா, ஒருவேளை நீங்கள் அப்படி கொடுத்துட்டீங்க, கேரண்டீட் அட்மிஷன் சொல்லிட்டாங்க, அதனால் நான் கொடுத்துட்டேன் சார் காலேஜ்லேருந்து சொன்னாங்க சார் அதனால் நான் கொடுத்துட்டேன் சார் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா, நீங்கள் உடனே டிஎஃப்சி சென்டருக்கு போங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய டிஎன்ஏ ஃபெசிலிட்டிஸ் சென்டர்னு சொல்லுவாங்க, அது ஃபெசிலிட்டேஷன் சென்டர், அதுக்கு போயிட்டீங்க அப்படின்னா உங்களோட யூசர் நேம் பாஸ்வேர்டை உடனடியாக என்ன பண்ணிடலாம், மாற்றிடலாம். அதே மாதிரி கம்ப்ளைண்ட்டும் பண்ணிடலாம். சரிங்களா, ஓகே ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ இதில் வந்து நான் என்ன கொடுத்துருக்கேன்னா, சைபர் கிரைமினோட லிங்க்கு, அவங்களுடைய நம்பர் 1930, அதே மாதிரி டிஎன்ஏ ஹெல்ப்லைன் கொடுத்துருக்கேன், அதுவும் பார்த்துக்கோங்க. டிஎன்ஏ ஹெல்ப்லைனுடைய மெயில் ஐடியை பார்த்துக்கோங்க. சரியா, நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்கன்னா, சார் டிஎஃப்சிலாம் போனால் என்ன சார் அவங்க பண்ணுவாங்கன்னு. தயவு செய்து ஸ்டூடெண்ட்ஸ் டிஎஃப்சியை நம்பி போங்க, நல்ல விதமாக ஹெல்ப் பண்ணுவாங்க. நான் சொல்கிறேனே, ஏன்னா எனக்கு என்ன கவர்மெண்ட் எந்த காசாக கொடுக்க போகுது. எதுக்கு சொல்கிறேன்னா, உண்மையிலே டிஎஃப்சியில் இருக்கவங்க நீங்கள், அதாவது எல்லாருக்கும் உள்ளது தான், ஏன்னா வரிசையாக ஆள் வந்து கேட்டுட்டு இருக்கும்போது ஒரு சின்ன எரிச்சல் இருக்கும். சரிங்களா, அந்த எரிச்சல் அவங்க பேச்சில் இருந்தாலும் கூட அவங்க நல்ல விதமாக ஹெல்ப் பண்ணுறாங்க. ஸோ உங்களுக்கு எந்த பிரச்சனைனாலும் டிஎஃப்சிக்கு தாராளமாக அணுகலாம். ஸோ தைரியமாக போங்க, நான் சொல்கிறேன். சரிங்களா, என்னோடய அனுபவத்திலே சொல்கிறேன். ரைட்டா, அடுத்து வந்து பார்த்திங்கன்னா, காலேஜ் வந்து சில காலேஜஸ் வந்து ஏமாத்துறாங்க. எப்படின்னு கேட்டிங்கன்னா, நான் ஏற்கனவே இதை ஒரு இதில் சொல்லியிருக்கேன். நம்ம சென்டரில், நம்ம டியூஷன் சென்டரில் படிச்சிருக்கக்கூடிய ஒரு மாணவர், நல்லா படிக்கக்கூடிய ஒரு மாணவர், அவங்க அப்பா வந்து போலீஸ் டிபார்ட்மெண்ட்டில் ஒர்க் பண்ணார். இந்த வீடியோவை கூட அவங்க பார்க்கலாம், பார்த்தா கூட அவங்க ஒன்றும் சொல்ல மாட்டாங்க, ஏன்னா அவங்க அனுமதியோடு தான் நான் சொல்கிறேன்னு நினைக்கிறேன். சரிங்களா, ஸோ அவங்க வந்து இதில் இருக்காங்க. சரிங்களா, அப்போ சிவகாசியில் இருக்கக்கூடிய ஒரு தலைசிறந்த கல்லூரியை நேரில் போய் பார்க்க போகிறேன்னு சொன்னாங்க. சரியா, நான் சொன்னேன், நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன், நீங்கள் எந்த கல்லூரியாக இருந்தாலும் நேரில் போய் பாருங்க சார் அப்படின்னா, அவங்களோட மார்க்குக்கு கட் ஆஃப் மதிப்பெண்ணுக்கு அந்த கல்லூரி கிடைக்கலாம் அப்படின்னு சொல்லி நான் சொன்னனால அவங்க அந்த கல்லூரியை பார்க்க போனாங்க. சரிங்களா, வர்ற வழியில் இன்னொரு இன்ஜினியரிங் காலேஜ் இருக்குது, அதுவும் ஓரளவுக்கு ரொம்ப கேவலமான காலேஜ்லாம் சொல்ல முடியாது, நல்ல அட்மிஷன் இருக்கக்கூடிய ஓரளவுக்கு நல்ல காலேஜ் தான். சரிங்களா, ஆனால் ஏன் அப்படி பண்ணாங்கன்னு தெரியாது. இவங்க போயிருக்காங்க, அதாவது சொல்கிறேன்னா சிவகாசியில் நல்ல கல்லூரி சொன்னேன்ல, அது மெப்கோ போய் சுற்றி பார்த்துட்டு, ஆனால் இப்போ அவர் மெப்கோலையும் படிக்கலை, நான் சொன்னேன்ல அந்த உடான்ஸ் காலேஜ் அதுலேயும் படிக்கலை, அவர் ஆர்இசியில் சீட் கிடச்சி ராஜலட்சுமி இன்ஜினியரிங் காலேஜில் படிக்கிறார். சரிங்களா, நடந்தது சொல்கிறேன். ஸோ அவர் வந்து என்ன பண்ணுறாரு, சிவகாசிக்கு போகிறாரு, போய் அந்த கல்லூரியை சுற்றி பார்த்துட்டாரு. அப்படியே வர்ற வழியில் அவங்களோட ஓன் காரில் தான் வந்தனால அவங்க வர்ற வழியில் இன்னொரு காலேஜ் போய் பார்க்கவும், சரி அதையும் போய் பார்த்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே போயிருக்காங்க. உள்ளே போயிட்டு காலேஜில் உட்காந்து அந்த அட்மிஷன் டெஸ்கில் பேசும்போது இவங்களோட ஒரிஜினல் டாக்குமெண்ட்ஸை வாங்கி
அங்கேயே என்ன பண்ணியிருக்காங்கன்னா டிஎன்ஏயில் யூசர் நேம் பாஸ்வேர்டு க்ரியேட் பண்ணி அவங்களே யூசர் நேம் பாஸ்வேர்டு வச்சுட்டாங்க. சரிங்களா? இப்போ இவங்களுக்கு ஒன்றுமே தெரியல, டாக்குமெண்ட்ஸ் கொடுத்தாங்க, திருப்பி வாங்கிட்டு வந்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அந்த ஓடிபிலாம் கேட்டிருக்கும் போல் இவங்க கேஷுவலாக ஓடிபியை சொல்லிட்டாங்க. திருப்பி வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா இவர் வந்து ஆட்டோமேட்டிக்காக டிஎன்ஏ கவுன்சிலிங்க்கு யூசர் நேம் பாஸ்வேர்டு க்ரியேட் பண்ணால் ஆல்ரெடி இருக்குன்னு வருது. சரிங்களா? அதுக்கப்புறம் என்னென்னு போய் டிஎஃப்சி, அதனால தான் சொல்கிறேன் டிஎஃப்சியில் போய் உடனே போய் பாருங்கள். டிஎஃப்சி சென்டரில் போனோன்னா அதை கேன்சல் பண்ணி கொடுத்தாங்க. சரி, அப்புறம் காலேஜ் வந்து நம்ம என்ன செய்ய முடியும், அவ்வளோ பெரிய கல்லூரியை. அதுக்கப்புறம் யூசர் நேம் பாஸ்வேர்டெல்லாம் மாற்றிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இதுக்காக தான் சொல்கிறேன், எந்த ஒரு காலேஜ் போனாலும் சரி நீங்கள் உங்களோட ஒரிஜினல் பாஸ்வேர்டை யூசர் நேம் கொடுக்காதீங்க. சரிங்களா? காலேஜுக்கு யூசர் நேம் பாஸ்வேர்டு மட்டும் இல்லைங்க, டாக்குமெண்ட்ஸை கூட ஒரிஜினல் கொடுக்காதீங்க. சரிங்களா? ஸோ நான் ஓரளவுக்கு கவர் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். சரிங்களா? அதுக்குண்டான சொல்யூஷனும் நான் சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன். சரிங்களா? ஸோ இந்த மாதிரி கல்லூரிகளில் வந்து ரொம்ப கவனமாக இருங்க. ஒரிஜினல் டாக்குமெண்ட்ஸ் கொடுக்காதீங்க. கேஷாக பே பண்ணுறதா இருந்தால் தயவுசெய்து நெட்டாவோ இல்லை வந்து ஃபோன்பே ஜிபே மாதிரியான விஷயங்களை பே பண்ணுங்கள். அப்போ தான் நம்மகிட்ட வந்து அந்த இது இருக்கும், ரெக்கார்ட் இருக்கும். அதேமாதிரி ஒரிஜினல் டாக்குமெண்ட்ஸை சப்மிட் பண்ணிங்கன்னா ஒரிஜினல் டாக்குமெண்ட்ஸ் வந்து நாங்கள் வாங்கியிருக்கோம்னு சொல்லி ஒரு லெட்ரு வாங்குங்க. சரிங்களா? நீங்கள் ஒருவேளை தமிழ்நாடு இன்ஜினியரிங் கவுன்சிலிங்கில் அலாட்மெண்ட் ஆர்டர் கிடச்சி நீங்கள் ஒரிஜினல் சர்டிஃபிகேட் கொடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்க, அப்போ நீங்கள் பயப்பட தேவையில்லை. சரிங்களா? ஏன்னா அந்த கல்லூரி தான் படிக்க போகிறாரு. ஆனால் ஊழலில் நீங்கள் போய் கொடுக்கவே கூடாது. கொடுத்துட்டிங்கன்னா தயவுசெய்து என்ன பண்ணுங்கள், ஒரு லெட்டராக வாங்கி வச்சுக்கோங்க. சரியா ஸ்டூடெண்ட்ஸ்? ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். நிறைய வந்து என்ன சொல்கிறது, சொல்லக்கூடாதுன்னு நினச்சதை சொல்லிட்டேன், சில இது சொல்லணும்னு நினச்சதை மறந்துருப்பேன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோவே ஒரு நேச்சுரலாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுறதுக்கு கிளிக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். அடுத்தடுத்த வீடியோ வச்சுக்கிட்டு சந்திப்போம். நன்றி, வணக்கம், பாய்.